என்னங்க மாமா சொல்றீங்க? போலீஸ் வந்துச்சா? ஆமா கண்ணு. கோட்டசாமி மாமா கோயில் நகையெல்லாம் கிணத்துல போட்டு மறைச்சு வச்சப்ப நான் அந்த பக்கம் போயிருக்க கூடாது. அதே மாதிரி ஊருக்காரங்கெல்லாம் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணப்ப, போலீஸ்காரங்க அங்க வந்தப்ப நான் அங்க போயிருக்க கூடாது கண்ணு. அப்பவும் விதி என் ரூபத்துல வந்து மறுபடியும் ருத்ர தாண்டவம் ஆடிடுச்சு. ஆமா சண்முகம், உன் விதிய எனக்கு சாதகமா பயன்படுத்தி உன்னை அங்க இருக்க வச்சதே நான் தான். எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அந்த தப்ப பத்தி துப்பு கொடுக்க அங்க நான் நல்லவங்கள சாட்சியா நிக்க வைப்பேன். அன்னைக்கு உன்ன நான் அங்க அப்படிதான் நிக்க வச்சேன். கோட்டச்சாமி பண்ண திருட்ட ஓ மூலமா இந்த காளியம்மா வெளியே கொண்டு வந்த. நல்லவங்களுக்கு தெய்வம் உதவி பண்ற மாதிரி தெய்வத்துக்கும் நல்லவங்க தான் உதவி பண்ணணும் சண்முகம். போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க மாமா? சார், நான் தான் சொல்றேன்ல சார், நான் திருடல சார். என் மேல பொய்யா கேஸ் கொடுத்துருக்காங்க சார். என் வீட்டில் இல்லை சார். சொன்னா கேளுங்க சார். யோ கான்ஸ்டபிள், உள்ள போய் தேடுங்க சார். என்ன சார் இது? நகை இல்ல சார். இவங்க ஏதாவது இருந்ததாயா? இல்லங்க சார். சரி வா சார் கிட்ட சொல்லுவோம். சரிங்க சார். சார் உள்ள நகை எதுவும் இல்ல சார். என்ன சார், நான் சொல்ல சொல்ல என் பேச்சை நம்பாம வீடு பூராவும் தேடி பாக்குறீங்க. நகை எதுவும் கிடைச்சதா சார்? கிடைக்கல. கிடைக்காது சார், கிடைக்காது. ஏன்னா நகையை நான் எடுக்கல. அம்மனோட நகைய நான் தொடுவனா? இந்த ஊர் ஜனம் என்னைய சந்தேகப்பட்டுச்சு. ஐயோ ஐயோ. நான் என்ன பண்ணுவேன்? ஊர் ஜனங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்? என்னைய சந்தேகப்பட்டுட்டீங்களே. சுந்தரா, நீ அழுவாத. உங்க அப்பா நகை வச்சிருக்க இடம் எனக்கு தெரியும். சண்முகம் எதுவுமே சொல்லாதரா, ப்ளீஸ் தான் எதுவுமே சொல்லாதரா. டேய் தம்பி, கொஞ்சம் இப்படி வா. தம்பி நீ யாரு? நான் பழைய பஞ்சாயத்து தலைவரோட புள்ள சார். அப்படியா? சரி, நான் கேக்குறதுக்கு பயப்படாம பதில் சொல்லணும். இவங்க நகையை எடுத்து ஒளிச்சு வச்சதை நீ பாத்தியா? ஆமா சார். இவங்க நகையை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க? வாங்க சார் காட்டுறேன். சொன்னுவா நில்றா.